This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். எலன் மஸ்கும் இடி அமீனும். அமெரிக்காவை பாருங்க, குலுங்கு சிரித்த ஆனந்த் சீனிவாசன். என்ன ஆச்சு? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் தொழிலதிபர் எலன் மஸ்க் அங்கு எடுக்கும் முடிவுகள் சர்வதேச அளவில் தாக்கங்களை ஏற்படுத்துவதாக உள்ளன. இதற்கிடையே எலன் மஸ்க் சமீபத்தில் செயலை குறிப்பிட்ட விமர்சித்த ஆனந்த் சீனிவாசன், மாஸ்கிற்கு பொருளாதாரமே தெரியாது என்பதை அவரது பேச்சே காட்டி வருவதாகவும் சாட்டியுள்ளார். தொழிலதிபர் எலான் மஸ்க் அமெரிக்க அதிபரான ட்ரம்புடன் இணைந்து பணியாற்றி வருகிறார். அரசு செலவுகளை குறைக்கும் டாச் துறைக்கு ட்ரம்ப் எலான் மஸ்கிற்கு ஒதுக்கியுள்ளார். இதற்கிடையே கடந்த சில நாட்களுக்கு முன்பு ட்ரம்பை சந்திக்க அதிபரின் ஓவல் அலுவலகத்திற்கு சென்ற எலான் மஸ்க் அவரது 4 வயது மகனையும் உடன் அழைத்து சென்றிருந்தார். இது தொடர்பான போட்டோ வீடியோ வெளியாகி அது ட்ரெண்டானது. இது தொடர்பாக பிரபல பொருளாதார வல்லுநர்கள் ஆனந்த் சீனிவாசனின் சில கருத்துக்களை கூறினர். இது குறித்து அவர் தனது யூடியூப் சேனலில், அமெரிக்காவில் இப்பொழுது 2 பாகவதர்களின் கச்சேரி நடக்கிறது. ட்ரம்பின் தினசரி கச்சேரிக்கு அங்கு இருக்க அதில் எலன் மஸ்க்கும் இணைந்தார். அதிபர் அலுவலகத்திற்கு அவரது 4 வயது மகனான எக்ஸை கையோடு அழைத்து வந்துவிட்டார். இதை பார்த்தால் எனக்கு இடி அமீனின் ரைஸ் அண்ட் பால் ஆஃப் இடிமின் படம்தான் நினைவுக்கு வந்தது. அந்த படத்தில் இடி அமீன் தனது 6 வயது மகனுக்கு ஃபீல்ட் மார்ஷல் பட்டம் கொடுத்தார். அந்த ரேஞ்சில் தான் இப்பொழுது அமெரிக்காவில் நடந்து வருகிறது. கேட்டல் நாங்கள் தான் உலகில் வலிமையான ஜனநாயகம் என்று வேறு சொல்லிக் கொள்கிறார்கள். ரைல் அண்ட் பால் ஆஃப் இண்டி ஆமின் படத்தில் அனைவரும் வைத்து கொண்டு தனது மகனுக்கு ஃபீல்ட் மார்ஷல் பட்டம் கொடுத்ததாக அறிவிப்பார். அப்படிதான் இருக்கு என சொல்லும் போதே குலுங்க சிரிக்க ஆரம்பித்து விட்டார். தொடர்ந்து பேசிய ஆனந்த் சீனிவாசன், அமெரிக்க அரசியலில் பணியாற்றும் பலரை வேலையில் இருந்து தூக்கப் போவதாக எலான் மஸ்க் கூறியிருக்கிறார். மேலும் பல ஏஜென்சிகளை மொத்தமாகவே மூட வேண்டும் என்கிறார். இதையெல்லாம் செய்யவில்லை என்றால் அமெரிக்கா திவால் ஆகிவிடும் என்கிறார். இதில் இருந்தே எலான் மஸ்க்கு பொருளாதாரம் என்றாலே என்னவென்று தெரியாது என்பது தெளிவாக தெரிகிறது. ஏனென்றால் ஒரு நாடு என்பது மொத்தமாக திவால் ஆகவே ஆகாது. அவர்கள் நினைத்தால் எவ்வளவு வேண்டுமானாலும் பணத்தை அடித்து கொண்டே இருக்கலாம். எனவே நாட்டின் நிதி பற்றாக்குறை தாக்க முடியாத அளவுக்கு உயரும் என சொல்லலாமே தவிர நாடு திவாலாகும் என சொல்ல முடியாது. எலான் மஸ்கின் நடவடிக்கைகள் நிச்சயம் நீதிமன்றத்திற்கு போகும். மேலும் அதிகார பசியிலிருந்து இடி அமீன் மொத்த அதிகாரத்தையும் தானே எடுத்துக்கொண்டார். தன்னைத்தானே புகழ்ந்து பல பட்டங்களையும் கொடுத்து கொண்டார். தனது குடும்பத்தினருக்கும் அதுபோல பல பட்டங்களை கொடுத்தார். ஒரு கட்டத்தில் இது போல அவரை புகழ்ந்து கொள்வது கேள்விக்குள்ளானது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.